என்ன ஆச்சு அம்மா? ஏன் இவ்வளவு அமைதியாகி இருக்கிறீர்கள்? யாராவது ஏதாவது சொன்னார்களா? ஏதாவது நடந்ததா? சைலஜா தேவியின் கண்களில் ஒரு நிமிடம் மின்னல் தெரிந்தது. அவனை பார்த்துவிட்டு பெருமை ததும்பும் குரலில் சொன்னார், யாராவது என்னிடம் ஏதாவது சொல்லும் தைரியம் யாருக்கு இருக்கிறது? நான் அர்ஜுனின் தாய். யாரும் என்னை தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அர்ஜுனின் உதடுகளில் மெல்லிய புன்னகை அரம்பியது. ஆனால் உடனடியாக அவன் தீவிரமானான். அப்படியானால் இந்த சோகம் எதற்கு? எனக்கு இது பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியும் தானே? நீங்கள் இப்படி சோகமாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் எப்போதும் சிரித்து கொண்டு கட்டளையிடும் நிலையில் இருக்கும்போது தான் அழகாக இருப்பீர்கள். அவன் சொன்னதை கேட்டு சைலஜா தேவி பெருமூச்சு விட்டார். மிகவும் மென்மையாக பேசினார். சில நேரங்களில் சூழ்நிலைகள் அர்ஜுன், ஒரு நபர் கவலைப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. உண்மையில் உன்னுடைய மாதவி ஆண்டியின் ஃபோன் வந்தது. பூனமின் எதிர்காலத்தை பற்றி அவர் மிகவும் கவலையடைந்துள்ளார். அவளுக்கு 3 முறை நிச்சயதார்த்தம் முடிந்து பாதியிலேயே நின்றது. உறவினர்கள் அனைவரும் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விதவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். அவர் கண்களை தாழ்த்தி கொண்டார். இந்த சிறிய வயதிலேயே இவ்வளவு பெரிய அதிர்ச்சிகள். தந்தையின் நிழலோ சகோதரனின் ஆதரவோ இல்லை. தன் தாயுடன் மட்டும் தனியாக வாழ்க்கையை நடத்தி வருகிறாள். அதிலும் மக்கள் காரணமில்லாமல் பேசி அந்த தாயையும் மகளையும் துன்புறுத்துகிறார்கள். உன் மகளிடம் ஏதோ குறை இருக்கிறது, அதனால்தான் சம்பந்தம் முறிந்தது என்று அவளது தாயிடம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த 3 சம்பந்தங்களும் பணத்திற்காகத்தான் வேண்டாம் என்று சொன்னார்கள் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அர்ஜுன் அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். மெதுவாக சொன்னான், அம்மா, அவளுக்கு வயது 21 தான் ஆகிறது. நிச்சயதார்த்தம் முறிந்தால் உலகம் ஒன்றும் அழிந்து விடவில்லை. மீண்டும் திருமணம் நடக்கும். இதில் இவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கிறது? நீங்கள் காரணம் இல்லாமல் அதிகமாக யோசிக்கிறீர்கள். இவ்வளவு மன அழுத்தம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலும் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. மாதவி ஆண்டி அவளது மகளை கவனித்துக் கொள்ளலாம். நீங்கள் என்னை பற்றி மட்டும் யோசியுங்கள். நான் உங்கள் பிள்ளை. மற்றவர்களின் பிள்ளையை பற்றி இவ்வளவு மன அழுத்தம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சைலஜா தேவி அவனை உற்று பார்த்தார். இது உனக்கு புரியாது அர்ஜுன். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் 3 முறை சம்பந்தம் முறிவது ஒன்றும் நகைச்சுவை அல்ல. மக்கள் பழி சுமத்துவார்கள், குறை கண்டுபிடிப்பார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அவள் என் தோழியின் மகள் என்பது உண்மைதான். ஆனால் எனக்கு அவள் என் பிள்ளையை விட மேலானவள். மாதவியை என் அண்ணன் மனைவியாக அழைத்து வந்தேன். ஆனால் என் சகோதரன் பாதியிலேயே எங்களுடன் வரும் பயணத்தை முடித்து கொண்டு மறைந்து விட்டான். ஒரு வாரிசையாவது விட்டு சென்று இருக்கலாம், அதுவும் இல்லை. பாவம், அவள் தனியாகி விட்டாள். அவளுக்கு மீண்டும் ஒரு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தது அதிர்ஷ்டம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மாதவியின் 2வது கணவரும் இறந்து விட்டார். ஆனால் இந்த முறை அவர் ஒரு சின்ன பூனமை விட்டு சென்றார். இப்போது மகளை பற்றிய கவலை அவளை இன்னும் பலவீனப்படுத்துகிறது. அர்ஜுன் பொறுமையின்றி கடிகாரத்தை பார்த்தான். மக்கள் பேசுவதுதான் அவர்கள் வேலை. அதற்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? மாதவி ஆண்டியிடம் இதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். சைலஜா தேவி அவனது கையை உறுதியாக பிடித்து கொண்டு சொன்னார், அர்ஜுன், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். அவளுடைய ஜாதகம் மிகவும் சிறப்பானது. அவள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அவர் சொன்னதை கேட்டு அர்ஜுன் தலையசைத்தான். ஆனால் அவன் மனதில் லேசான கலக்கம் ஏற்பட்டது. திடீரென அம்மாவின் அணுகுமுறை மாறியது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சைலஜா தேவி தொடர்ந்தார், 5 மாதங்களுக்கு முன்பு உன்னிடம் கேட்காமலேயே நான் உனக்கு அவளை மணமுடிக்க முடிவெடுத்து விட்டேன். என் தோழிக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அவர் குரலில் உறுதியும் இருந்தது, அதே சமயம் சிறு பயமும் இருந்தது. நீயே பார்க்கிறாய் அல்லவா, அவள் உன் வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து உன் தொழில் எங்கே வளர்ந்திருக்கிறது என்று. அவள் உனக்கு அதிர்ஷ்டம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அர்ஜுன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான். அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? என்னிடம் கேட்காமல் எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தீர்கள்? சைலஜா தேவியும் நிமிர்ந்து அமர்ந்தார். நான் உன்னுடைய தாய் அர்ஜுன். உன் நன்மைக்காகத்தான் இதை செய்தேன். அவன் பெருமூச்சு விட்டான். தலைமுடியை தன் கைகள் வழியாக கோதி கொண்டான். அவள் என்னை விட 6 வயது இளையவள். மேலும் நான் வேறு ஒருவரை நேசிக்கிறேன். அறையின் காற்று அப்படியே உறைந்து போனது போல அமைதியானது. வெளியே தண்ணீர் தெறிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சைலஜா தேவி கூறினார், உன் பார்வையில் அம்மாவிற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று ஆகிவிட்டது. அர்ஜுன் உடனே திரும்பினான். அப்படி இல்லை அம்மா, உங்களுக்கு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் இருக்கிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனது குரலில் முதல் முறையாக பிடிவாதம் தெரிந்தது. அவன் ஒரு நிமிடம் தன் தாயின் கண்களை பார்த்தான். மன்னிப்பு கேட்பது போலவும்
அதே சமயம் தன் முடிவை அறிவிப்பது போலவும் இருந்தது. பிறகு திரும்பி கதவை நோக்கி நடந்தான். அர்ஜுன், நில்! சைலஜா தேவியின் குரல் பின்னால் இருந்து கேட்டது. ஆனால் அவன் நிற்கவில்லை. கதவு மெதுவாக மூடியது. அறைக்குள் மீண்டும் அமைதி நிலவியது. சைலஜா தேவி கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டார். விரல்கள் இன்னும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருந்தன. வெளியே சூரியன் முழுமையாக உதித்திருந்தது. ஆனால் அவரது முகத்தில் ஒளி படரவில்லை. மறுபுறம் சேலத்தில் உள்ள ஒரு சாதாரண 2 அறை வீட்டில் காலை சற்று விரைவாகவே விடிந்திருந்தது. முற்றத்தில் விரிக்கப்பட்டிருந்த பழைய பாய் இன்னும் ஈரமாக இருந்தது. மாதவி அவர்கள் சிறிது நேரத்திற்கு முன்புதான் தூசி பறக்காமல் இருக்க அதன் மேல் தண்ணீர் தெளித்திருந்தார். சமையலறையிலிருந்து கொதிக்கும் டீயின் வாசனை வந்தது. கூடவே குக்கரின் விசில் சத்தம் அமைதியை கலைத்தது. சுவர்களில் ஆங்காங்கே ஈரப்பதம் கசிந்த அடையாளங்கள் இருந்தன. அவற்றை வெள்ளை வண்ணம் முழுமையாக மறைக்கவில்லை. மாதவி பூனமின் அறை கதவை மெதுவாக திறந்தார். அறை சிறியதுதான், ஆனால் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் மர அலமாரியும் மறுபக்கம் படிக்கும் மேசையும் இருந்தன. மேசை மீது புத்தகங்களும் வண்ண மார்க்கங்களும் சிதறி கிடந்தன. கண்ணாடியின் முன் நின்றிருந்த பூனம் தன் துப்பட்டாவின் சுருக்கங்களை சரி செய்து கொண்டிருந்தாள். அவள் தலைமுடி சாதாரணமாக பின்னப்பட்டிருந்தது. தினசரி அவசரத்தை போலவே அவள் முகத்தில் லேசான பதற்றம் இருந்தது. ஒரு வேலை செய் பூனம் என்று மாதவி நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். இந்த உடைகளை மாற்றிவிட்டு உன் சைலஜா ஆண்டியின் வீட்டிற்கு சென்றுவிடு. ஆமாம், இன்றிரவு அங்கேயே தங்கிவிடு. பூனம் அதிர்ச்சியுடன் கண்ணாடியில் தன் அம்மாவை பார்த்தாள். ஆனால் ஏன் அம்மா? நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? கல்லூரியில் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் தானே? தேர்வுகள் தலைக்கு மேல் இருக்கின்றன. இப்போது எனக்கு விடுமுறை எடுக்க முடியாது. மேலும் ஆண்டியின் உடல்நிலையும் சரியாக இல்லை. நேற்று இரவுதான் நான் அவரிடம் பேசினேன். மாதவி அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பூனம் தயக்கத்துடன் தொடர்ந்தாள். மேலும் அர்ஜுன் அண்ணன் நான் அங்கு இருப்பதை விரும்புவதில்லை என்று நினைக்கிறேன். அதனால் நான் போகாமல் இருப்பதே நல்லது. வாயை மூடு பூனம். மாதவியின் குரல் சட்டென்று உயர்ந்தது. அர்ஜுன் உனக்கு சகோதரன் இல்லை. இனிமேல் அந்த பெயரை மரியாதையாக மட்டும் குறிப்பிடு. பூனம் பயந்து போனாள். அம்மா, நான் சும்மா ஒன்றுமில்லை என்று கூறி மாதவி அவள் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி மேசையில் வைத்தார். அங்கே சென்று அவனுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டு வேலை செய். அவனுடைய எல்லா வேலைகளையும் உன் கைகளால் செய். புரிந்ததா? பூனமின் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஏன் அம்மா? அவர் எனக்கு அந்நிய ஆடவர். நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் எனக்கு என்ன புரிய வைக்கிறீர்கள்? மாதவியின் முகத்தில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது. உனக்கு என்னதான் ஆச்சு பூனம்? திருமணம் செய்ய வேண்டாமா? உனக்கு 3 நிச்சயதார்த்தங்கள் முடிந்துவிட்டன. இது சாதாரண விஷயம் அல்ல. உன்னை பற்றி மக்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? பூனமின் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் அவளது குரலில் உறுதி இருந்தது. 3 நிச்சயதார்த்தங்கள் தான் முறிந்தன, 3 திருமணங்கள் அல்ல. அதில் என் குற்றம் என்ன? திருமணம் கடவுளின் கையில் உள்ளது. நடக்கும்போது அது தானாக நடக்கும். நான் எந்த ஆணவனுக்கும் பின்னால் சுற்ற முடியாது. அம்மா, எனக்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது. அவள் சொன்னதை கேட்டு மாதவி மிகுந்த கோபத்துடன் கத்தினார். இப்போது அர்ஜுன் உன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் உனக்கு வேறு எங்கேயும் திருமணம் நடக்காது. நீயும் அறிவாய். உன்னுடைய அழகை காட்டு. அவனை மகிழ்ச்சியாக வைத்திரு. ஆண்கள் இப்படித்தான் கட்டுப்படுவார்கள். பூனம் ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்னால் இப்படி எதையும் செய்ய முடியாது. அவர் எனக்கு சகோதரர் போல தெரிகிறார். நீ அப்படி செய்யவில்லை என்றால் நான் என்னை மாய்த்து கொள்வேன். மாதவியின் குரல் உடைந்து போனாலும் வார்த்தைகள் கடுமையாக இருந்தன. நண்பர்களே, நீங்கள் பூனமின் இடத்தில் இருந்திருந்தால் அந்த தருணத்தில் என்ன முடிவெடுப்பீர்கள்? பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக வேறொருவரை திருமணம் செய்வீர்களா, அல்லது உங்கள் விருப்பப்படி நடப்பீர்களா? உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். அம்மா, பூனமின் கைகள் நடுங்கின. உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? திடீரென்று மாதவி அவளது கையை உறுதியாக பற்றி கொண்டார். அந்த பிடியில் இயலாமையும் பிடிவாதமும் கலந்திருந்தன. இறந்து போன உன் தந்தையின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் சொல்வதை தான் நீ செய்ய வேண்டும். நீ அர்ஜுனை திருமணம் செய்தே தீர வேண்டும். அவனை நீயே சமாதானப்படுத்த வேண்டும். புரிந்ததா? அறைக்குள் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. வெளியே தெருவில் வியாபாரி ஒருவரின் குரல் கேட்டது. ஆனால் உள்ளே நேரம் உறைந்து போனது போல இருந்தது. பூனமின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் உதட்டை கடித்து கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். மாதவி அவளது கையை விட்டு கதவை நோக்கி சென்றார். இப்போது உடைகளை மாற்றிவிட்டு கிளம்பு, தாமதிக்காதே. கதவு மூடும் சத்தம் கேட்டதும்
பூனம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். கண்ணாடியில் தெரிந்த அவளது முகம் சிவந்து கண்கள் கலங்கி இருந்தன. நடுங்கும் கைகளால் துப்பட்டாவை கலற்றிவிட்டு வாஷ்ரூமை நோக்கி நடந்தாள். அவளது ஒவ்வொரு அடியும் ஏதோ ஒரு சுமையால் அழுத்தப்படுவது போல இருந்தது. வெளியே காலை நேரம் வழக்கம் போல நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்குள் எல்லாம் மாறியிருந்தது. நேரம் மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. அவள் தன் தாயின் பேச்சை கேட்டு சைலஜா ஆண்டின் வீட்டிற்கு வந்துவிட்டாள். வந்தவுடனேயே அவருக்கு பிடித்த உணவுகளை சமைக்கும் வேளையில் அவர் பூனமை ஈடுபடுத்தினார். மதிய நேரத்து சூரிய ஒளி மாளிகையின் முற்றத்தில் நேராக விழுந்தது. வெள்ளை கற்களால் ஆன தரை வெப்பத்தால் மின்னியது. நடுவில் இருந்த பழைய வேப்ப மரத்தின் நிழல் சுருங்கி ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்தது. உள்ளே இருந்த தாழ்வாரத்தில் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் சமையலறையில் அடுப்பின் வெப்பம் சூழ்நிலையை இன்னும் கனமாக்கி இருந்தது. பெரிய மேடையில் வாசனை பொருட்களின் நறுமணம் பரவி இருந்தது. பூனம் கரண்டியால் சாதத்தை மென்மையாக கிளறி கொண்டிருந்தாள். அவள் நெற்றியில் வியர்வை துளிகள் மின்னின. அவள் வந்ததிலிருந்தே சைலஜா தேவி அவ்வப்போது சமையலறைக்கு வந்து இதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். மகளே, நீதான் அர்ஜுனை சம்மதிக்க வைக்க வேண்டும். இதுதான் உன் தாயின் விருப்பம். நான் உன் தாயிடம் தோற்றுவிட்டேன். இனி நீயாவது இதை புரிந்து கொள். பூனம் பல முறை மென்மையாக சொன்னாள். ஆண்டி, யாரையும் கட்டாயப்படுத்தி திருமணம் போன்ற உறவுகளை உருவாக்க முடியாது. ஆனால் சைலஜா தேவி ஒவ்வொரு முறையும் கைகளை அசைத்து அவளை அமைதிப்படுத்தினார். நீ இன்னும் குழந்தையாக இருக்கிறாய் பூனம். உலகத்தை பார்க்கவில்லை. ஒரு ஆணை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பது ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவள் இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது வெளியே காலடி சத்தம் கேட்டது. அம்மா! அர்ஜுனின் குரல் அந்த வறண்டா முழுவதும் எதிரொலித்தது. அம்மா, எங்கே இருக்கிறீர்கள்? அவன் வேகமான காலடிகளுடன் சமையலறையை நோக்கி வந்தான். ஆனால் வாசலில் வந்து நின்றவுடன் சட்டென்று நின்று விட்டான். எதிரே பூனமை பார்த்ததும் அவனது முகபாவம் மாறியது. நெற்றியில் கோடு விழுந்தது. பூனம் திடுக்கிட்டு திரும்பினாள். நீ எப்பொழுது வந்தாய்? இங்கே சமையலறையில் என்ன செய்கிறாய்? பூனம் கண்களை தாழ்த்தி கொண்டே பதிலளித்தாள். காலை வந்தேன். உங்களுக்காக சமையல் செய்கிறேன். பிரியாணி செய்திருக்கிறேன். சாப்பிடுகிறீர்களா? அர்ஜுன் ஒரு கசப்பான சிரிப்பை சிரித்தான். ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். எனக்கும் உனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. நான் வேறொருவரை நேசிக்கிறேன். அவளைத்தான் திருமணம் செய்வேன். அந்த வார்த்தைகள் மிகவும் நேரடியாகவும் கடுமையாகவும் இருந்தன. பூனம் கையில் வைத்திருந்த கரண்டி லேசாக நடுங்கியது. நீ என்னை விட 6 வயது இளையவள். உன் எல்லையை உணர்ந்து நடந்து கொள்வதே நல்லது. அவன் ஒரு அடி முன்னே வைத்தான். இந்த நாடகத்தை நிறுத்து. எனக்கு பிடித்த உணவை சமைப்பது, என் தாயை சுற்றி வருவது, உன் தாயை அள வைப்பது, இங்கு வருவது, இவை அனைத்தையும் நிறுத்திவிடு. பூனம் உடனே தலையை நிமிர்த்தினாள். நான் அம்மாவை அள வைக்கவில்லை என்று அவன் பேச்சை இடையில் மறித்தாள். நமக்கு திருமணம் நடந்தால் கூட நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மாட்டேன். தெளிவாக சொல்கிறேன். பிறகு சொல்லவில்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே. சமையலறையில் அடுப்பின் மெல்லிய சத்தம் மட்டுமே கேட்டது. பூனம் தன்னை மிக கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்படி இல்லை, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லைதான். ஆனால் உங்கள் அம்மாவும் என் அம்மாவும் இதைத்தான் விரும்புகிறார்கள். நான் உங்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவள் தைரியத்தை திரட்டி அவனை பார்த்தாள். ஆனால் ஒருவரின் தலைக்கு மேல் துப்பாக்கி வைத்து யாரையும் சம்மதிக்க வைக்க முடியாது. இது எனக்கு நன்றாகவே தெரியும். அர்ஜுன் தன் கையை உயர்த்தி அவளை பேசுவதை தடுத்து நிறுத்தினான். போதும், அமைதியாக இரு. நான் சொன்னதை அப்படியே செய். அவனது குரலில் இப்போது ஒரு தீர்ப்பு இருந்தது. என் அம்மாவிடமிருந்தும் தள்ளி இரு, என்னிடமிருந்தும் தள்ளி இரு. இந்த சமையல் வேலைகளை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் வீட்டிற்கு சென்று விடு. இதை சொல்லிவிட்டு அவன் திரும்பினான். வேகமாக வெளியே நடந்தான். அவனது காலணிகளின் சத்தம் வறண்டாவில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. சத்தம் மெல்ல மெல்ல தொலைவில் கரைந்து மறைந்தது. பூனம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. ஆனால் அதை வெளியே விட அவள் விரும்பவில்லை. அவள் சமையல் பாத்திரத்தின் மூடியை திறந்தாள். ஆவி அவள் முகத்தில் மோதியது. இப்போது கண்களின் ஈரபதத்தை அவளால் மறைக்க முடியவில்லை. அர்ஜுனின் அணுகுமுறை அவளை காயப்படுத்தியது. கண்டிப்பு ஒருபுறம் இருக்கட்டும், அவன் வார்த்தைகளின் வழி அவளது இதயத்தின் ஆழம் வரை சென்றிருந்தது. அவள் மெதுவாக அடுப்பை அணைத்துவிட்டு மேடையில் இருந்த பாத்திரங்களை அடுக்கத் தொடங்கினாள். அவளது ஒவ்வொரு அசைவும் இயந்திரத்தனமாக இருந்தது. வெளியே முற்றத்தில் சூரிய ஒளி அப்படித்தான் பரவி இருந்தது. எதுவும் நடக்காதது போல. ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து சிதறியிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு
மாளிகையின் நீண்ட வராண்டாவில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. மதிய வெயில் சாய தொடங்கியிருந்தது. ஆனால் வெள்ளை சுவர்களில் பட்டு தெரித்த ஒளி கண்களை கூச செய்தது. பூனம் தன் 2 ஜோடி ஆடைகளை அடங்கிய சிறிய பையை எடுத்துக்கொண்டாள். துப்பட்டாவை சரி செய்துவிட்டு தலை குனிந்தபடி முதன்மை கதவை நோக்கி நடந்தாள். இதய துடிப்பு இன்னும் வேகமாக இருந்தது. திருமணம் நடந்தால் கூட நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மாட்டேன் என்ற அர்ஜுனின் வார்த்தைகள் காதுகளில் எதிரொலித்தன. கதவை அடையும் வரை அவளது கண்கள் மீண்டும் கலங்கின. கேட்டு அருகே நின்றிருந்த பாதுகாவலரை பார்க்க கூட அவள் விரும்பவில்லை. அவள் படிக்கட்டில் இறங்க முற்பட்ட போது பின்னால் இருந்து வேகமான காலடி சத்தம் கேட்டது. மேடம், மேடம்! பணிப்பெண் மூச்சிறைக்கு அவளுக்கு அருகில் வந்து நின்றாள். எங்கே கிளம்புகிறீர்கள்? பெரிய மேடம் உங்களை அழைக்கிறார். பூனம் இமைகளை மூடி திறந்தாள். கண்ணீரை அடக்கினாள். ஆண்டியிடம் சொல்லிவிடு, நான் பிறகு வருகிறேன். இப்போது நான் வீட்டிற்கு செல்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இப்படி போக முடியாது. பணிப்பெண் பதற்றத்துடன் தலையை அசைத்தாள். அவர் கோபப்படுவார். முதலில் அவர் சொல்வதை கேளுங்கள், பிறகு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். பூனம் தன் கைகளை இறுக மூடிக்கொண்டாள். ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது தூரம் ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கால்கள் பூமியில் பதிந்து விட்டன. அவள் மெதுவாக தலையசைத்து விட்டு அந்த பணிப்பெண்ணை பின்தொடர்ந்து மீண்டும் உள்ளே சென்றாள். சைலஜா தேவியின் அறை கதவு திறந்திருந்தது. உள்ளே ஏர் கண்டிஷனரின் மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. ரூம் ஃப்ரெஷனரின் நறுமணம் பரவியிருந்தது. சைலஜா தேவி கட்டிலுக்கு அருகில் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்தார். கையில் மாலையை வைத்திருந்தார். ஆனால் விரல்கள் நகராமல் இருந்தன. பூனம் உள்ளே நுழைந்ததும் அவர் கூர்மையான பார்வையை அவள் மீது செலுத்தினார். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? மூளை கெட்டு போய்விட்டதா? அவர் குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. எங்கே போய் கொண்டிருந்தாய்? பூனம் கையில் வைத்திருந்த பையை அப்படியே இறுக பற்றி கொண்டிருந்தாள். அவளது கண்ணீர் இப்போது கட்டுக்கடங்காமல் வழிந்தது. ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா அர்ஜுன் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினார் என்று? அவளது குரல் கடுமையாக நடுங்கியது. அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் நீங்களும் என் அம்மாவும் ஏன் இப்படி வற்புறுத்துகிறீர்கள்? சைலஜா தேவி அவளது பேச்சை கேட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வது போல இருந்தது. அவன் இப்போது சம்மதிக்கவில்லை என்றால் போக போக சம்மதித்து விடுவான். எல்லா ஆண்களும் இப்படித்தான், முதலில் மறுப்பார்கள். அவர் கையை அசைத்து பையை கீழே வைக்கும்படி சொன்னார். இப்படி தோற்று ஓடினால் உறவுகள் அமையாது. பூனம் இயலாமையுடன் அவரை பார்த்தாள். ஆனால் ஆண்டி, அவர் வேறொருவரை நேசிப்பதாக தெளிவாக சொல்லிவிட்டார். நான் ஏன் வற்புறுத்தி? மகளே, என் அருகில் வா என்று சைலஜா தேவி மென்மையான குரலில் அழைத்து தன் அருகில் அமர இடம் கொடுத்தார். விருப்பம் இல்லாவிட்டாலும் அவள் அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். அவளது கையில் இருந்த பை நழுவி தரையில் விழுந்தது. சைலஜா தேவி அவளது தலைமுடியை வருடி கொடுத்தார். சிறு வயதில் ஆறுதல் சொல்வது போல, மகளே, திருமணம் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நல்ல வரன்கள் கிடைப்பது இன்னும் கடினம். அவர் மெதுவாக தொடர்ந்தார். உனக்கு 3 முறை நிச்சயதார்த்தம் முறிந்து விட்டது. மக்கள் எவ்வளவு கேலி பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? பூனம் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அதில் என் தவறு என்ன ஆண்டி? சம்பந்தம் முறிந்ததற்கு காரணம் நான் இல்லையே. உன் தவறு இல்லை என்று எனக்கு தெரியும் என்று சைலஜா தேவி உடனே கூறினார். ஆனால் உலகம் குற்றத்தை பார்க்காது, எதையாவது பிடித்து கொண்டு பேசும். உன் அம்மா ஒவ்வொரு இரவும் அழுகிறார். நீ இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்துவிட்டால் அவர் நிம்மதியாக இருப்பார் என்பதுதான் என் ஆசை. அறைக்குள் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் தெளிவாக கேட்டது. ஆனால் ஆண்டி, கட்டாயப்படுத்தி ஒருவரை திருமணம் செய்ய முடியுமா? எனக்கும் இப்படிப்பட்ட திருமணம் பிடிக்கவில்லை. அவருக்கும் தான் என்னை பிடிக்கவில்லையே. சைலஜா தேவி அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பினார். பிடிக்காத விஷயங்களும் காலப்போக்கில் சரியாகிவிடும். கௌரவமும் துணையும் தான் முக்கியம். அர்ஜுன் பிடிவாதக்காரன்தான், ஆனால் அவன் கெட்டவன் இல்லை. நீ பொறுமையாக இருந்தால் அவன் மாறிவிடுவான். அவர் மாறவில்லை என்றால் என்று அவள் கேட்டதற்கு, நிச்சயமாக மாறுவான் என்று சைலஜா தேவி உறுதியுடன் கூறினார். நீ அமைதியாக மட்டும் இரு. உன் அம்மா என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்ய விடு. சில நேரங்களில் ஒரு பெண் சற்று வளைந்து கொடுத்துதான் போக வேண்டும். குடும்பத்தை அமைப்பது அவ்வளவு எளிதல்ல. பூனம் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். மனதில் இன்னும் கேள்விகள் இருந்தன, ஆனால் கேட்க வார்த்தைகள் இல்லை. அவர் சொன்ன அனைத்தையும் அவள் மிகுந்த அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் தலையை அசைக்க கூட தைரியம் வரவில்லை. சைலஜா தேவி மிகவும் அன்புடன் அவள் தோள் மீது கையை வைத்தார். இப்போது அந்த பையை அங்கேயே வைத்துவிடு. நீ எங்கும் செல்ல போவதில்லை.
இது உன்னுடைய வீடும் கூட, புரிந்ததா? பூனம் மெதுவாக அந்த பையை பார்த்தாள். பிறகு கதவை நோக்கினாள். வெளியே வறண்டாவில் வெளிச்சம் மங்கி கொண்டிருந்தது. அவள் பையை எடுத்து சுவரோரம் வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்தாள். அறைக்குள் அமைதி இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு பெரும் இரைச்சல் எழுந்து கொண்டிருந்தது. அது யாரிடமும் சொல்ல அவளால் முடியவில்லை. நேரம் மெல்ல கடந்து கொண்டிருந்தது. நாள் முழுவதும் வழக்கம் போல கழிந்தது. இரவு நன்றாக இருண்டு விட்டது. மாளிகையின் வெளிமுற்றத்தில் இருந்த மஞ்சள் நிற விளக்கு வெளிச்சம் சுவர்களில் நீண்ட நிழல்களை உருவாக்கி இருந்தது. மேலே வானம் தெளிவாக இருந்தது. ஆனால் உள்ளே சூழல் கனமாக இருந்தது. அர்ஜுன் அலுவலகத்தில் இருந்து நேராக வந்திருந்தான். அலுவலகம் முடிந்ததும் நேராக தன் அறைக்கு வருமாறு அவனுக்கு கட்டளை வந்திருந்தது. கோட் இன்னும் அவன் கையில் இருந்தது. டை தளர்வாக இருந்தது. முகம் சோர்வும் எரிச்சலும் நிறைந்திருந்தது. சைலஜா தேவியின் அறை கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே மங்கலான வெளிச்சம் இருந்தது. அவர் ஜன்னல் அருகே நின்று வெளியே இருட்டில் பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். அம்மா, அழைத்தீர்களா? அவர் மெல்லிய குரலில் சொன்னார். உன் பார்வையில் உன் தாய்க்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையா? குரல் அமைதியாகவும் கூர்மையாகவும் இருந்தது. அர்ஜுன் ஒரு கணம் நின்றான். என்ன இப்படி பேசுகிறீர்கள்? இப்போது அவர் அவன் பக்கம் திரும்பினார். கண்களில் கோபம் தெளிவாக இருந்தது. நான் அந்த பெண்ணை உனக்காக அழைத்தேன் என்றால் நீ அவளிடம் இவ்வளவு அநாகரிகமாக நடப்பாயா? அவள் அழுது கொண்டே என்னிடம் வந்தாள். அர்ஜுனின் தாடைகள் இறுகின. எனக்கு அந்த பெண்ணிடம் எந்த ஆர்வமும் இல்லை என்று முன்பே சொல்லிவிட்டேன். அதை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஆர்வம் இல்லை என்றால் அவளை அவமானப்படுத்துவாயா? சைலஜா தேவி வேகமான குரலில் கேட்டார். ஆமாம், செய்வேன். அவன் குரல் உயர்ந்தது. அவள் என் கண்ணில் படும்போதெல்லாம் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுவேன். அவளும் அவளது தாயும் உங்கள் மூளையை கெடுக்கிறார்கள். அதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. நீ எப்படி பேசுகிறாய்? சைலஜா தேவியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. உன்னை பொறுத்தவரை தாய்க்கு எந்த மரியாதையும் இல்லையா? அர்ஜுன் பதற்றத்துடன் தன் தலைமுடியை கோதிக்கொண்டான். அம்மா, விஷயத்தை மாற்றாதீர்கள். அவர் திடீரென்று சொன்னார். இன்று இந்த எல்லா கதையையும் நான் முடித்து விடுகிறேன். என் உயிரை நானே மாய்த்து கொள்கிறேன். என் பிடிவாதம் இத்துடன் முடியட்டும். பிறகு யாரும் உன் மீதோ என் மீதோ விரல் நீட்ட மாட்டார்கள். இதை கூறிவிட்டு அவர் கோபத்துடன் பக்கவாட்டு மேஜையை நோக்கி சென்றார். டிராயரை திறந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்தார். அர்ஜுன் வேகமான காலடிகளுடன் ஓடி வந்தான். அம்மா! அவன் பதற்றத்துடன் பாய்ந்து வந்து அவர் கையில் இருந்து அந்த பாட்டிலை பறித்து தூரத்தில் தரையில் வீசினான். பாட்டில் சுவரில் மோதி உருண்டது. அவன் உடனே அவர் தோள்களை பிடித்து கொண்டான். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன இந்த சிறுபிள்ளைத்தனம்? சைலஜா தேவி கையை விடுவிக்க முயன்றார். என்னை விடு அர்ஜுன். உனக்கு தாயை விட உன் விருப்பம்தான் பெரிது. அப்படி இல்லை அம்மா. அர்ஜுனின் குரலில் இப்போது கண்டிப்பை விட இயலாமையே அதிகம் இருந்தது. ஆனால் ஏன் என்னை வற்புறுத்துகிறீர்கள்? அவர் சோபாவில் அமர்ந்தார். கண்ணீரை துடைத்து கொண்டு அவர் சொன்னார். அர்ஜுன், உன்னை விட எனக்கு யாரும் பெரிது இல்லை. பூனம் கூட எனக்கு உன்னை விட முக்கியமில்லை. ஆனால் என் கௌரவம் எனக்கு மிக முக்கியம். என் தோழிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என் சகோதரனின் கடைசி அடையாளமான அந்த தோழிக்கு நான் கொடுத்த வாக்கு அது. உலகம் முழுவதும் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தெரியும். இப்போது நான் பின்வாங்கினால் மக்கள் என்ன சொல்வார்கள்? அறைக்குள் அமைதி நிலவியது. வெளியே எங்கோ தொலைவில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. அவள் மிக நல்ல பெண் அர்ஜுன். அவள் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பாள். எனக்கு நீதான் எல்லாவற்றையும் விட முக்கியம். அதனால்தான் உனக்காக அவளை தேர்ந்தெடுக்கிறேன். உனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் என் மீது உனக்கு இந்த அளவுக்கு கூட உரிமை இல்லையா? அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டான். பெருமூச்சு விட்டான். உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அம்மா. நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் வேறொருவரை நேசிக்கிறேன். அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவளுடன் என் வாழ்க்கையை கழிக்க நினைத்திருக்கிறேன். சைலஜா தேவி நிமிர்ந்து அவனை பார்த்தார். நானும் உனக்காக ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவளுக்காக நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உன் தாயின் பேச்சை கேட்க மாட்டாயா? அவன் நீண்ட நேரம் அவரிடம் எடுத்து சொல்ல முயன்றான். வற்புறுத்தி திருமணம் செய்ய முடியாது. நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கவில்லை என்றால் மனம் காலப்போக்கில் மாறிவிடும் அர்ஜுன் என்று அவர் பேச்சை இடையில் மறித்தார். முதலில் கௌரவம்தான் முக்கியம். அர்ஜுன் சோர்வாக நாற்காலியை இழுத்து அமர்ந்து தலையை குனிந்து கொண்டான். நீங்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை? நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறேன். அவர் குரல் இப்போது மென்மையாக இருந்தது. ஆனால் தீர்மானமாக இருந்தது. ஒரு தாய் வாக்கு கொடுத்து விட்டு பின்வாங்கும் போது அவள் என்ன அனுபவிக்கிறாள் என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ளவில்லை.
நீண்ட நேரம் இருவருமே மௌனமாக இருந்தனர். கடிகார முட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. கடைசியில் அர்ஜுன் தலையை உயர்த்தினான். அவனது கண்களில் தோல்வியை ஒப்புக்கொண்ட சோர்வு இருந்தது. நான் சரி என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? சைலஜா தேவியின் சுவாசம் நின்றது போல இருந்தது. உண்மையா என்று கண்களை பார்த்து அவர் கேட்க அர்ஜுன் பார்வையை விலக்கிக் கொண்டான். நான் சம்மதிக்கிறேன், ஆனால் உங்களுக்காக மட்டும். சைலஜா தேவியின் முகத்தில் நிம்மதி பிறந்தது. அவர் முன்னோக்கி சென்று அவன் கையை பிடித்து கொண்டார். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் மகனே, என் தலையை நிமிர வைத்து விட்டாய். அர்ஜுன் லேசாக புன்னகைக்க முயன்றான். ஆனால் அவன் இதயத்தில் சுமை இன்னும் கூடியது. இரவு மேலும் இருண்டது. அவன் எடுத்த முடிவின் அழுத்தம் அந்த அறை முழுவதும் உணரப்பட்டது. நேரம் மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. ஒரு வாரம் அமைதியாக கழிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பிரகாசமாக இருந்தது. ஆனால் மாதவியின் சிறிய வீட்டில் சூழல் முற்றிலும் லேசாகவும் அதே சமயம் கனமாகவும் இருந்தது. அர்ஜுன் மௌனமாக சோபாவில் அமர்ந்திருந்தான். தலையை குனிந்து கைகளை மடியில் இறுக்கிக் கொண்டிருந்தான். இதய துடிப்பு அதிகமாக இருந்தது. சுவாசம் சீரற்று இருந்தது. இன்று நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்தது. ஆனால் தன் தாய் தனக்காக என்ன திட்டமிட்டிருந்தார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. சிறிது நேரத்திலேயே வீட்டின் கதவு திறக்கப்பட்டு பண்டிதர் உள்ளே நுழைந்தார். அர்ஜுனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் தன் தாயை பார்த்தான். அவர் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டார். நீ திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். இனி திருமணத்திற்கு நீ எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டாய் மகனே என்று சைலஜா தேவி கூறினார். அவர் குரலில் தன்னம்பிக்கையும் சற்று கண்டிப்பும் கலந்திருந்தது. அர்ஜுன் தலை நிமிர்ந்து பார்த்தான். அவனது பதற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. அம்மா, என்ன இந்த நாடகம்? நாம் ஒரு சிறிய நிச்சயதார்த்தம் மட்டும்தான் செய்ய போகிறோம் என்று தானே சொன்னீர்கள். இங்கு நேரடியாக திருமணத்தை பற்றி பேச்சு எப்படி வந்தது? சைலஜா தேவி அவன் முகத்தை உற்று நோக்கினார். நீ இந்த திருமணத்தை செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டாய் அர்ஜுன். அப்படி இருக்கும்போது அதை இப்போதா அல்லது எப்போதாவது செய்வதால் என்ன வித்தியாசம்? இது எனக்கு செய்யும் அநீதி அம்மா. நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று அவன் கோபத்தில் தவித்தான். ஆனால் குரலை தாழ்த்தி பேசினான். என் கௌரவத்தை காப்பாற்று அர்ஜுன். இன்று நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் பூனமோ அவளது தாயோ அல்லது நானோ உயிர் வாழ மாட்டோம். மக்கள் என் மீது விரல் நீட்டுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அர்ஜுன் சட்டென்று மௌனமானான். அவன் எல்லா பக்கங்களில் இருந்தும் சிக்கி கொண்டான். அவன் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொள்வது போல பெருமூச்சு விட்டான். சரி, உங்களுக்கு இதுதான் விருப்பம் என்றால் நான் இப்போதே திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் என் மனம் இந்த உறவை ஏற்கும் வரை நான் மணப்பெண் அழைப்பை அனுமதிக்க மாட்டேன். அர்ஜுன் பெருமூச்சு விட்டான். அவன் இதயத்தில் பாரத்தை வைத்தான். தனக்கு வேறு வழி இல்லை என்பது அவனுக்கு தெரியும். பூனம் மணப்பெண் கோலத்தில் சிவப்பு உடையில் தலையை குனிந்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது கைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருந்தன. கண்கள் அடிக்கடி கலங்கின. கண்ணீர் வழிவதற்கு தயாராக இருந்தது. சைலஜா தேவி அன்புடன் அவள் தலை மீது கையை வைத்து பண்டிதரை நோக்கி சைகை செய்தார். இனி திருமண சடங்குகளை தொடங்குங்கள். மண்டபத்தின் நடுவில் சிறிய ஹோம குண்டம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் அக்னி வளர்க்கப்பட்டது. பண்டிதர் வேத மந்திரங்களுடன் பூனம் மற்றும் அர்ஜுனின் கைகளை இணைத்து முடி போட்டார். பூனமின் கண்களில் கண்ணீர் பெருகியது. மறைந்த தன் தந்தையின் நினைவுகள் அவள் மனதில் நிழலாடின. பண்டிதர் மணமக்களுடன் அக்னியை சுற்றி வர சொன்னார். அக்னி பகவானின் முன்னிலையில் 7 சுற்றுகள் சுற்றி 7 உறுதிமொழிகளை ஏற்க தயாராகும்படி பண்டிதர் கூறினார். பூனம் தைரியத்தை திரட்டி கொண்டாள். கண்களை மூடி தலையசைத்து நடுங்கும் கால்களுடன் எழுந்து அர்ஜுனுக்கு பின்னால் அக்னியை சுற்றி வர தொடங்கினாள். மந்திரங்களின் முழக்கத்திற்கிடையே இருவரும் புனித அக்னியை சுற்றி வந்து திருமணத்தின் 7 உறுதிமொழிகளையும் ஏற்றுக்கொண்டனர். இறுதியாக அர்ஜுன் கனத்த இதயத்துடன் பூனமின் நெற்றியில் குங்குமம் இட்டு கழுத்தில் தாலி கட்டி இந்து முறைப்படி இந்த திருமணத்தை நிறைவு செய்தான். அர்ஜுனின் முகத்தில் தீவிரத்தன்மை அப்பிக் கொண்டிருந்தது. இன்றைய முடிவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். மாதவி மற்றும் சைலஜா தேவி இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். திருமணம் முடிந்ததும் திருமணம் வெற்றிகரமாக நடந்தேறியதாக பண்டிதர் அறிவித்தார். மாதவி மற்றும் சைலஜா தேவியின் இதயங்களில் நிம்மதி பிறந்தது. மணப்பெண் அழைப்பு மட்டும் சில காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. நேரத்தின் வேகம் ஒருபோதும் நின்றதும் இல்லை, இனியும் நிற்கப் போவதும் இல்லை. 2 நாட்கள் அமைதியாக கழிந்தன. இதற்கிடையில்
அர்ஜுனுக்கும் சைலஜா தேவிக்கும் இடையே எந்த பேச்சும் இல்லை. ஆனால் இன்று அவரது பொறுமையின் எல்லை உடைந்தது. அவர் ஒரு தாய். தன் மகனிடமிருந்து இவ்வளவு தூரத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு 11 மணி. வீட்டின் மற்ற பகுதிகளில் அமைதி பரவியிருந்தது. வராண்டாவின் விளக்குகள் மங்கலாக எரிய, சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் தெளிவாக கேட்டது. அர்ஜுனின் அறையில் டேபிள் லேம்ப் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மஞ்சள் ஒளி சோபாவிலும் மேஜையிலும் பரவியிருந்தது. அவன் சோபாவில் சாய்ந்து லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான். விரல்கள் விசைப்பலகையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவன் முகத்தில் கவனத்தை விட குழப்பமே அதிகமாக தெரிந்தது. கதவில் மெல்லிய தட்டல் கேட்டது. உள்ளே வாருங்கள் என்று அவன் திரையில் இருந்து பார்வையை எடுக்காமல் கூறினான். சைலஜா தேவி உள்ளே நுழைந்தார். அர்ஜுன் ஒரு முறை அமைதியான பார்வையால் அவரை பார்த்துவிட்டு மீண்டும் திரையை பார்த்தான். அவர் மெதுவாக வந்து அவன் அருகில் அமர்ந்தார். சிறிது நேரம் இருவருக்கும் இடையே விசைப்பலகையின் சத்தமும் கடிகாரத்தின் ஓசையும் மட்டுமே கேட்டது. அறைக்குள் ஒரு சொல்லப்படாத கசப்பு உணர்வு கலந்திருந்தது. இறுதியாக சைலஜா தேவி தன் கையை நீட்டி அவன் தலையில் வைத்தார். எவ்வளவு காலம் அம்மாவை வெறுக்கப் போகிறாய்? அவர் குரல் மென்மையாக இருந்தாலும் உள்ளுக்குள் கனமாக இருந்தது. நான் என்ன அப்படி பெரிய தவறு செய்துவிட்டேன்? நீ உன் அம்மாவை இவ்வளவு வெறுக்கிறாய்? என்ன ஆகிவிட்டது உனக்கு அர்ஜுன்? நான் அவ்வளவு மோசமான தாயா? அர்ஜுனின் விரல்கள் நின்றன. ஒரு தாய் தன் பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஒரு முடிவை எடுக்கக்கூடாதா? அப்படி என்ன பாவம் செய்துவிட்டேன்? நீ இவ்வளவு கோபமாக இருக்கிறாய் என்று 2 நாட்களாக என் அறைக்கு கூட வரவில்லை. என் வளர்ப்பை நினைத்து இன்று நான் மிகவும் வருந்துகிறேன். அவர் சொன்னதை கேட்டு அவன் மெதுவாக லேப்டாப்பை மூடினான். ஒரு பெருமூச்சு விட்டு மென்மையாக பேசினான். வளர்ப்பை நினைத்து வருத்தப்பட தேவையில்லை அம்மா. நானும் ஒரு மனிதன்தான். என்னால் எதிர்வினை ஆற்ற முடியும். நீங்கள் கெட்டவர் அல்ல, நான் தான் கெட்டவன் அம்மா. என் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றன, நான் எப்படி உணர்கிறேன் என்பதை இன்று வரை உங்களுக்கு புரிய வைக்க முடியவில்லையே. உங்களுக்கு உங்கள் உணர்வுகள் மட்டுமே தெரிகின்றன. உங்கள் மகன் இந்த திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறானா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் உங்கள் விருப்பப்படி மட்டுமே செய்திருக்கிறீர்கள். உங்கள் மகன் இதயத்தில் என்ன பாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை. சைலஜா தேவி அவன் முகத்தை உற்று நோக்கினார். நான் உன் கெடுதலை நினைக்கவில்லை மகனே. நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டியது தானே. நான் திருமணத்தை சீக்கிரமே நடத்திவிட்டேன், அவ்வளவுதான். இதில் என்ன வித்தியாசம்? காலப்போக்கில் இந்த உறவு நடக்கத்தான் போகிறது. பூனமுடன் உன் நிச்சயதார்த்தத்தை நான் ஒருபோதும் முறியவிட மாட்டேன். பிறகு இதில் உனக்கு என்ன ஆட்சேபனை? உன் திருமணம் முடிந்து விட்டது என்பது நல்ல விஷயம் அல்லவா? உறவு புனிதமானதாகிவிட்டது. அர்ஜுன் பார்வையை தாழ்த்தினான். வித்தியாசம் இருக்கிறது அம்மா. நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயதார்த்தத்தில் யோசிப்பதற்கும் ஒருவரை புரிந்து கொள்வதற்கும் நேரம் இருக்கிறது. திருமணம் என்பது ஒரு பொறுப்பு, ஒரு பந்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எங்கள் நிச்சயதார்த்தத்தை முறிக்க மாட்டீர்கள் என்பதை நான் மதிக்கிறேன். ஆனால் யோசித்து பாருங்கள். காலப்போக்கில் அவள் மனம் மாறினால், அவள் என்னுடன் வாழ விரும்பவில்லை என்று மறுத்துவிட்டால், அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருமணத்தை முறிப்பீர்களா? திருமணம் முறிவது எவ்வளவு பெரிய பாவம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அறைக்குள் மீண்டும் மௌனம் நிலவியது. சைலஜா தேவி கைகளை தன் மடியில் வைத்து கொண்டார். சில நொடிகள் அவராலும் எதுவும் பேச முடியவில்லை. வார்த்தைகளை தேடுவது போல இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவனை பார்த்து மெதுவாக சொன்னார். இது உன் தவறு அர்ஜுன். நான் உனக்கு மனம் முடித்து வைத்திருக்கும் அந்த பெண் சாதாரணமானவள் அல்ல. அவள் மிகவும் நல்லவள், தூய்மையான இதயம் கொண்டவள். அவள் தன் உறவை ஒருபோதும் முறிக்க மாட்டாள். அப்படி நினைக்கவே மாட்டாள். சரி, இதையெல்லாம் உன் மனதில் இருந்து எடுத்துவிட்டு நல்லதை மட்டும் யோசி. காரணமில்லாமல் எதையோ நினைத்து உன் மனநிலையையும் மற்றவர்களின் மனநிலையையும் கெடுத்து கொள்ளாதே. அவர் பேச்சை தொடர்ந்தார். நான் யோசித்து கொண்டிருந்தேன். வீட்டில் ஒரு சிறிய பூஜை வைக்கலாம் என்று. விருந்துக்கும் ஏற்பாடு செய்து விடலாம். உன் திருமணம் நடந்துவிட்டது என்பதை அனைவருக்கும் சொல்லிவிடலாம். நம் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து விடுவேன். எல்லா உறவினர்களும் வந்து விடுவார்கள். அர்ஜுன் தோள்களை நிமிர்த்தினான். சரி, அழைத்து கொள்ளுங்கள். எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அவனது குரலில் மகிழ்ச்சியோ அல்லது எதிர்ப்போ இல்லை. வெறும் ஒப்புதல் மட்டுமே இருந்தது. சைலஜா தேவி அவனை பார்த்தார். தயவு செய்து என்னை மன்னித்து விடு மகனே. உன் மனதை நான் புண்படுத்தி இருந்தால் உனக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த விரும்பினேன். எதிர்காலத்தில் மக்கள் உன் மீது விரல் நீட்டி தன் மகனுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்காத தாய் என்று சொல்லிவிடக்கூடாது என்று தான் நினைத்தேன். அர்ஜுன் கண்களை மூடி தலையை சாய்த்து கொண்டான். அம்மா, மக்கள் எப்படியும் எதையாவது பேசத்தான் செய்வார்கள். ஆனால் சரி,
நடந்து முடிந்தது முடிந்துவிட்டது. தன் அம்மாவை இனியும் கவலைப்பட வைக்க அவனுக்கு விருப்பமில்லை. தந்தை இறந்த பிறகு அவனிடம் எஞ்சியிருந்த ஒரே உறவு இது மட்டும்தானே. அவனது பேச்சை கேட்டு அவர் சொன்னார், நான் உனக்கு எதிரி அல்ல, உனக்கு தான் என் வாழ்க்கையில் மிக முக்கிய இடம். நான் அவசரப்பட்டது நேரம் கை நழுவி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். அந்த பயத்தில்தான் எல்லாவற்றையும் திட்டமிட்டேன். உனக்கு எப்படிப்பட்ட பெண் கிடைப்பாளோ என்று எனக்கு தெரியவில்லை. அவள் இந்த வீட்டை கவனிப்பாளோ, நம் குடும்பத்தின் மதிப்பை புரிந்து கொள்வாளோ இல்லையோ என்ற பயத்தில்தான் பூனமை உனக்கு மனைவியாக்கினேன். அவள் இந்த வீட்டை பாதுகாப்பாள், அடுத்த தலைமுறையையும் வளர்த்தெடுப்பாள். அவன் எதுவும் பேசவில்லை. சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் ஏதோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை. சைலஜா தேவி சிறிது நேரம் அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தார். எப்போதாவது அவன் தோளை வருடி கொடுத்தார். எப்போதாவது அன்புடன் ஆறுதல் கூறினார். பார் அர்ஜுன், எல்லாம் சரியாகிவிடும். அந்த பெண் நல்லவள், காலப்போக்கில் எல்லாம் சீராகிவிடும். அர்ஜுன் லேசாக தலையசைத்தான். விவாதிப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்பது போல. சில நிமிடங்களுக்கு பிறகு சைலஜா தேவி எழுந்து நின்றார். இப்போது தூங்கு, நேரம் ஆகிவிட்டது. அவர் கதவு வரை சென்றார். பிறகு ஒரு நிமிடம் திரும்பி அவனை பார்த்தார். அர்ஜுன் மீண்டும் லேப்டாப்பை திறந்திருந்தான். ஆனால் அவனது விரல்கள் அசையவில்லை. திரையை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எதையும் வாசிக்கவில்லை. கதவு மெதுவாக மூடும் சத்தம் கேட்டது. மீண்டும் அறைக்குள் பழைய அமைதி திரும்பியது. வெளியே இரவு இருண்டு கொண்டிருந்தது. உள்ளே வார்த்தைகளால் குறைக்க முடியாத ஒரு பாரம் இருந்தது. நேரம் மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. சரியாக ஒரு வாரம் கழித்து வீட்டில் பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். காலை முதலே வீட்டில் பரபரப்பாக இருந்தது. பூனம் முன்னின்று அனைத்து வேலைகளையும் முழு பொறுப்புகளையும் தன் தோளில் சுமந்திருந்தாள். அர்ஜுனும் இதை கவனித்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் மற்றவர்களை பாராட்டுவதை அவன் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. வீடு முழுவதும் விளக்குகளால் ஜொலித்தது. பூனம் வெள்ளை நிற உடையில் இருந்தாள். சாதாரண உடைதான். ஆனால் அவள் மேனிக்கு அது எவ்வளவு பொருத்தமாக இருந்தது என்றால், ஒளியே அவளை தேடி வந்து தழுவியது போல் இருந்தது. தலையில் லேசான துப்பட்டா, காதுகளில் சிறிய முத்துக்கள். அவள் தன் வயது உடைய பெண்களுக்கு நடுவே அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சிரிப்பில் லேசான தயக்கம் இருந்தது. ஒவ்வொரு கணமும் தான் இப்போது ஒரு மகளாக மட்டுமல்ல, ஒருவரின் மனைவியாகவும் இருக்கிறோம் என்பதை அவள் உணர்ந்தது போலிருந்தது. அர்ஜுன் பெரியவர்களின் வட்டத்திற்கு நடுவே அமர்ந்திருந்தான். எப்போதாவது தலையை நிமிர்த்தி சுற்றுப்புறத்தை பார்த்து கொள்வான். ஒரு முறை அப்படி பார்க்கும்போது அவன் பார்வை பூனமின் மீது நிலைத்தது. அவள் சிரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகில் துருவ் அமர்ந்திருந்தான். அவன் அர்ஜுனின் ஒன்றுவிட்ட சகோதரன். அவன் கொஞ்சம் அதிகமாகவே நெருங்கி குனிந்து அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். இதை பார்த்து அர்ஜுனின் தாடை இறுகியது. இந்த திருமணம் அவனுக்கு விருப்பமானது இல்லைதான். ஆனாலும் அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண் அவனது மனைவி. அவனது மனைவிக்கு அருகில் வேறொரு ஆண் நெருக்கமாக அமர்ந்திருப்பது அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் பார்வையை திருப்ப முயன்றான். ஆனால் துருவ் குனிந்து ஏதோ சொல்ல பூனம் சிரித்தது அவனுக்கு உறுத்தியது. அவன் கப்பில் இருந்த டீயை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு மெதுவாக எழுந்தான். நேராக அவர்கள் அருகே வந்து நின்றான். துருவ் மரியாதை நிமித்தமாக சிறிது தள்ளி இடம் கொடுத்தான். அர்ஜுனின் குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் அதில் இருந்த தொனி பூனமை உடனடியாக அதிர வைத்தது. இங்கே பார், சமையலறைக்கு வந்து எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. பூனம் ஒரு நிமிடம் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். இப்போதா? ஆம், இப்போதே. அவன் பார்வை துருவ் மீது நிலைத்திருந்தது. அவள் அமைதியாக எழுந்து நின்றாள். துப்பட்டாவை சரி செய்தபடி சமையலறையை நோக்கி நடந்தாள். அவள் காலடிகளில் லேசான தயக்கம் இருந்தது. அவள் சமையலறைக்குள் நுழைந்ததும் பின்னால் கதவு மெதுவாக மூடியது. அவள் திரும்புவதற்குள் அர்ஜுன் உள்ளே வந்து விட்டான். காஃபி என்று அவள் வாக்கியத்தை முழுமையாக முடிப்பதற்குள் அவன் அவளது கையை பிடித்து சுவரோடு அணைத்து நின்றான். அவள் அசையாமல் உறைந்து போனாள். அவள் சுவாசம் ஒரு நொடி நின்று விட்டது. அர்ஜுனின் கண்களில் கோபம் இருந்தது. உனக்கு நாகரிகம் இல்லையா? அவள் திணறினாள். என்ன சொல்கிறீர்கள்? நான் முன்னால் அமர்ந்திருக்கும் போது அவன் வேண்டுமென்றே உனக்கு இவ்வளவு நெருக்கமாக வந்து உட்கார்ந்தால் நீ அங்கிருந்து எழுந்து எங்காவது போயிருக்க கூடாதா? உனக்கு மூளை இல்லையா? அர்ஜுனின் பிடி அவளது கைகளில் இன்னும் இறுகியது. அது அவளை வழிப்படுத்துவதாக இல்லை, மாறாக தடுத்து நிறுத்துவதாக இருந்தது. பூனம் அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஆச்சரியமும் மெல்லிய கோபமும் நிறைந்திருந்தது. நாங்கள் நண்பர்கள். முன்பும் அப்படித்தானே அமர்ந்திருந்தோம். முன்பு வேறு, இப்போது வேறு.
அவன் குரல் இன்னும் கடுமையானது. அவன் அவளது 2 கைகளையும் பிடித்து மெல்ல உலுக்கினான். முன்பு நீ தனிமையில் இருந்தாய், இப்போது உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. இந்த வித்தியாசம் உனக்கு புரிகிறதா? அவள் மௌனமானாள். அவளது பார்வைகள் கீழே குனிந்தன. ஆனால் அவளது தொனியில் மெல்லிய எதிர்ப்பு இருந்தது. நான் எதையும் தவறாக செய்யவில்லை அர்ஜுன். அர்ஜுன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வது போல பெருமூச்சு விட்டான். தவறு எப்போதும் செயல்களால் மட்டும் வருவதில்லை, சூழ்நிலைகளாலும் வரும். மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், பேசத் தொடங்குவார்கள். ஒரு பெண்ணின் கௌரவம் மிகவும் நுட்பமானது. அதை அவள்தான் காத்து கொள்ள வேண்டும். பூனம் மெதுவாக சொன்னாள். அப்படியானால் நான் எல்லோரிடமிருந்தும் விலகி அமர வேண்டுமா? அவன் ஒரு நிமிடம் நின்றான். அவன் முகத்தில் கோபத்திற்கு பின்னால் மறைந்திருந்த குழப்பம் தெளிவாக தெரிந்தது. நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் ஒரு எல்லை இருக்க வேண்டும். அந்த எல்லையை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். சில நொடிகள் மௌனம் நிலவியது. வெளியே இருந்து சிரிப்பொலிகள் கேட்டுக்கொண்டிருந்தன. சமையல் அறையின் மஞ்சள் வெளிச்சத்தில் இருவரும் மிக நெருக்கமாக நின்றிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு சொல்லப்படாத சுவர் இருந்தது. அர்ஜுன் தன் பிடியை தளர்த்தினான். என்னுடன் வா, பெரியவர்களுக்கு அருகே அமர். பூனம் தலையசைத்தாள். சரி. அவள் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அவள் காலடிகள் மெதுவாக இருந்தன. இந்த புதிய உறவின் பாரத்தை அவள் அளந்து பார்ப்பது போல இருந்தது. வெளியே வந்து அவள் பெரியவர்களின் வட்டத்தில் அமர்ந்தாள். அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். மற்றவர்கள் பேசும் விஷயங்களில் பங்கேற்க முயன்றாள். துருவ் ஒரு நிமிடம் அவளை பார்த்தான். பிறகு அமைதியாக தன் பக்கத்தை திருப்பிக் கொண்டான். அர்ஜுன் பூனமை ஒரு முறை மேலோட்டமாக பார்த்தான். அவள் அமைதியாக, மிகவும் தீவிரமாக இருந்தாள். அவனுக்கு ஏன் என்று தெரியவில்லை, இதயத்தின் ஒரு மூலையில் மெல்லிய வலி தெரிந்தது. இந்த திருமணத்தில் அவனுக்கு விருப்பமில்லை. இதையும் விரும்பி இந்த முடிவை அவன் ஏற்கவில்லை. ஆனால் தன் உரிமைக்கு உட்பட்ட எல்லைக்குள் வேறு யாரும் நுழைவதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. சத்தங்கள் தொடர்ந்து எதிரொலித்தன. ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு புதிய மௌனம் பிறந்திருந்தது. அந்த மௌனம் வரும் நாட்களில் ஒரு பாலமாக மாறுமா அல்லது இடைவெளியை இன்னும் ஆழமாக்குமா என்பது தெரியவில்லை. இரவு 11 மணி. வீட்டில் நாள் முழுவதும் இருந்த பரபரப்பு இப்போது ஓய்ந்திருந்தது. விருந்தினர்கள் அவர்களுக்கு கிடைத்த இடத்தில் படுத்து கொண்டனர். வராண்டாவில் மங்கலான விளக்குகள் எரிந்தன. வெளியே வானத்தில் மேகங்கள் இருண்டு கொண்டிருந்தன. அர்ஜுன் தன் அறையில் கட்டிலில் சாய்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது முகம் திரையின் நீல நிற ஒளியில் தீவிரமாக தெரிந்தது. கதவு திடீரென தட்டப்படாமல் திறந்தது. அவன் திடுக்கிட்டு தலையை நிமிர்த்தினான். பூனம் கதவின் அருகே நின்று கொண்டிருந்தாள். தன் துப்பட்டாவை 2 கைகளாலும் இறுக பற்றி கொண்டிருந்தாள். கண்கள் கீழே குனிந்திருந்தன. உனக்கு மூளை இல்லையா? அவன் குரல் உயர்ந்து கேட்டது. எப்படி உள்ளே நுழையலாம்? உனக்கு துளியும் அறிவு இல்லையா? பூனம் மெதுவாக உதடுகளை திறந்தாள். அம்மா தான் உங்கள் அறையிலேயே தூங்க சொன்னார்கள். வீட்டில் விருந்தினர்கள் அதிகமாக இருப்பதால் இடமில்லை. அர்ஜுனின் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. அறிவற்ற பெண்ணை, ஒருவருடைய அறைக்குள் வரும்போது கதவை தட்ட வேண்டும் என்று யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? சோபாவில் இருந்த சட்டையை எடுத்து அவன் அவசரமாக அணியத் தொடங்கினான். அவள் அமைதியாக தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளது கன்னங்கள் லேசாக சிவத்திருந்தன. ஒருவேளை அவமானத்தாலோ அல்லது பயத்தினாலோ இருக்கலாம். அவன் எரிச்சலுடன் சொன்னான். சரி, கீழே தரையில் படுத்துக்கொள். கட்டிலில் நான் படுத்துக்கொள்கிறேன். சரி என்று அவள் மெதுவாக பதிலளித்தாள். அவள் அறையின் மூலையிலிருந்து ஒரு மெத்தையையும் போர்வையையும் எடுத்து தரையில் விரிக்க தொடங்கினாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் தயக்கம் தெரிந்தது. எங்கே பார்ப்பது, எங்கே பார்க்கக்கூடாது என்றே தெரியாதது போல இருந்தது. அர்ஜுன் மீண்டும் லேப்டாப்பில் மூழ்கினான். ஆனால் அவனது விரல்கள் விசைப்பலகையின் வழக்கமான வேகத்தில் இயங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அவன் லேப்டாப்பை மூடிவிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்தான். அறை இருளில் மூழ்கியது. ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய வெளிச்சம் மட்டுமே எஞ்சியிருந்தது. நேரம் மெல்ல கடந்து கொண்டிருந்தது. வெளியே திடீரென காற்று வேகமாக வீசியது. பிறகு மழைத்துளிகளின் சத்தம் கேட்டு கண் இமைக்கும் நேரத்தில் பயங்கரமான இடியுடன் கூடிய மழை பெய்யத் தொடங்கியது. மின்னல் வெட்டிய போது அறை ஒரு நிமிடம் வெளிச்சமானது. அடுத்த நொடியே பயங்கரமான இடி சத்தம் கேட்டது. பூனம் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அவளது சுவாசம் வேகமானது. அடுத்த இடி சத்தம் கேட்டதும் அவள் பதறி எழுந்து நின்றாள். மீண்டும் மின்னல் வெட்ட பயத்தில் அவள் நேராக கட்டிலை நோக்கி ஓடினாள். அர்ஜுன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். திடீரென தன் கை அருகே ஒரு மென்மையான உருவத்தை உணர்ந்தான்.
திடுக்கிட்டு அவன் கண் விழித்த போது பூனம் அவனோடு ஒட்டி கொண்டு கிடந்தாள். அவள் அவனது சட்டையை பிடித்து கொண்டிருந்தாள். இருட்டில் ஆதரவை தேடும் குழந்தையை போல. அவன் அவளை இவ்வளவு நெருக்கமாக முதன்முறை பார்த்தான். மின்னல் வெட்டிய வெளிச்சத்தில் அவளது அழகான முகம் ஒரு கணம் தெரிந்தது. கண்கள் மூடியிருந்தன. நீண்ட இமைகளில் பயத்தினால் ஈரப்பதம் இருந்தது. மென்மையான உதடுகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. என்ன இது? தன் இதய துடிப்பை மறைத்து கொண்டே பாதி கோபத்துடனும் பாதி ஆச்சரியத்துடனும் அவன் கேட்டான். பூனம் தன் ஈரமான கண்களை திறந்து அவன் கண்களை பார்த்தபடி கெஞ்சினாள். தயவு செய்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. வெளியே இடி சத்தம் அதிகமாக இருக்கிறது. ப்ளீஸ், இங்கே உங்கள் அருகில் இருக்க விடுங்கள். அவள் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் உண்மையிலேயே மிகுந்த பயத்தில் இருந்தாள். வெளியே மீண்டும் பலமாக இடி இடித்த போது பூனம் பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அர்ஜுனின் சட்டையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அர்ஜுன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அவனது கை மெதுவாக பூனமை இறுக்கியது. நான் உனக்கு யார் என்று உனக்கு தெரியுமா? அர்ஜுனின் குரல் இப்போது மிக மென்மையாகவும் இனிமையாகவும் மாறியிருந்தது. மேலும் நம்முடைய உறவு புனிதமானது என்பதும் உனக்கு தெரியும். அர்ஜுனின் இந்த நெருக்கத்தாலும் அவனது கனமான குரலாலும் பூனமின் கன்னங்களில் வெட்க சிவப்பு படர்ந்தது. வேகமாக துடிக்கும் இதயத்துடன் அவள் சற்று தள்ளி செல்ல முயன்றாள். ஆனால் கட்டிலில் இடவசதி குறைவாக இருந்தது. அர்ஜுனின் கரங்களின் பிடியோ அதை விட கூடுதலாக இருந்தது. ப்ளீஸ், இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க நான் இன்னும் தயாராகவில்லை. அவள் கண்களில் வெளியே இடிக்கும் பயம் மட்டுமல்ல, அர்ஜுனின் இந்த மாறிய காதல் பாவனையை கண்ட பதற்றமும் இருந்தது. ப்ளீஸ், இப்போது இதையெல்லாம் செய்யாதீர்கள். நமக்கு இன்னும் முறைப்படி மணப்பெண் அழைப்பு நடக்கவில்லை என்று பூனம் பலவீனமாக எதிர்த்தாள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு என்னால் பின்வாங்க முடியும் என்று நினைக்கிறாயா? இதையெல்லாம் நீ என் அறைக்குள் வருவதற்கு முன்பே யோசித்திருக்க வேண்டும். வெளியே இடி மின்னலுடன் இரவு முழுவதும் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. உள்ளே மூடிய அறைக்குள் அர்ஜுன் தன் மனைவியுடன் அளவற்ற காதலில் மூழ்கியிருந்தான். அடுத்த நாள் காலை சூரியன் முழு பிரகாசத்துடன் உதயமானது. காலை வெயில் திரைசீலைகளின் இடுக்குகளில் வழியாக ஊடுருவி சாப்பாட்டு அறையில் பரவி கொண்டிருந்தது. மேஜை மீது சூடான டீயின் நறுமணம் கலந்திருந்தது. பூனம் நாற்காலியின் ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். நேற்றிரவின் அந்த மயக்கமான நினைவுகளின் தாக்கத்தால் அவள் முகம் இன்னும் ரோஜா நிறத்தில் சிவந்திருந்தது. அவள் தன் இரு கைகளையும் மடியில் வைத்துக்கொண்டு தன் பார்வையை அமைதியாக தட்டின் மீது தாழ்த்தியிருந்தாள். சைலஜா தேவியும் மாதவியும் ஒருவருக்கொருவர் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். மாதவி கப்பை கீழே வைத்துவிட்டு தன் தோழியை பார்த்தார். சைலஜா, நான் காலை உணவை முடித்துவிட்டு இவளை அழைத்து கொண்டு கிளம்புகிறேன். பிறகு நீங்கள் அடுத்து என்ன என்று சொல்லுங்கள். முடிந்தால் மணப்பெண் அழைப்பு தேதியை சீக்கிரமாகவே வைத்து விடுங்கள். பாருங்கள், இவளுக்கும் வயதாகிறது. நான் என்ன விரும்புகிறேன் என்றால், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் என் கடமையிலிருந்து விடுபட வேண்டும். பூனம் கப்பை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவள் உதடுகளை கடித்து கொண்டாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. சைலஜா தேவி மெதுவாக தலையசைத்தார். ஆம், பார்க்கலாம். மாதவி இன்னும் ஏதோ சொல்ல வர அரைக்கதவு திறக்கப்பட்டு அர்ஜுன் உள்ளே வந்தான். வெள்ளை நிற சட்டையில் தலைமுடி ஒழுங்காக வாரப்பட்டிருந்தது. முகம் தீவிரமாக இருந்தது. அவன் பார்வை நேராக மேஜையில் அமர்ந்திருந்த 3 பெண்கள் மீதும் விழுந்தது. அவன் சில அடிகள் முன்னே வந்து மாதவி மற்றும் சைலஜா தேவிக்கு முன்னால் வந்து நின்றான். மணப்பெண் அழைப்பு தேதியை முடிவு செய்ய தேவையில்லை. அறைக்குள் திடீரென்று மௌனம் நிலவியது. மூவரின் பார்வையும் அவன் மீது நிலைத்தது. அவன் வந்து பூனமின் நாற்காலிக்கு பின்னால் நின்றான். அவன் குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. பெண் அழைப்பு நடந்து முடிந்துவிட்டது. நேற்றிரவே நீங்கள் இருவரும் இவளை என் அறைக்கு அனுப்பிவிட்டீர்கள். பூனமின் கைகள் நடுங்கின. டீ கப்பும் தட்டும் மோதிக்கொள்ள மெல்லிய சத்தம் எழுந்தது. அவள் உடனடியாக தலையை குனிந்து கொண்டாள். முகம் வெட்கத்தால் முழுமையாக சிவந்து போயிருந்தது. கண்கள் தரையை பார்த்தபடி இருந்தன. அர்ஜுனின் வாயிலிருந்து இவ்வளவு வெளிப்படையான பேச்சை கேட்டதும் பூனமின் கைகள் கட்டுக்கடங்காமல் நடுங்கின. கப்பும் தட்டும் ஒன்றுடன் ஒன்று மோதி அந்த சூழலில் ஒரு கூர்மையான சத்தம் எதிரொலித்தது. பூனம் வெட்கத்தால் தன் தலையை மேலும் குனிந்து கொண்டாள். முகம், காதுகள் மற்றும் கழுத்து என அனைத்தும் தக்காளி போல சிவந்து போயிருந்தது. அவள் கண்கள் மண்ணுக்குள் புதைய துடித்தன. மனதிற்குள் அர்ஜுனை 1000 விதமாக திட்டிக் கொண்டிருந்தாள். எவ்வளவு வெட்கமில்லாத மனிதன் இவன்! யாராவது தன் அம்மா மற்றும் மாமியார் முன்னால் நேற்றிரவு நடந்த அந்த தனிப்பட்ட விஷயங்களை இப்படி வெளிப்படையாக பேசுவார்களா?
இந்த மனிதனுக்கு சிறிதும் வெட்கமே இல்லையா? மறுபுறம் அர்ஜுனின் இந்த வெளிப்படையான ஒப்புதலை கேட்டதும் வயதானவர்களான சைலஜா தேவி மற்றும் மாதவியின் முகங்களிலும் ஒருவித வெட்கம் படர்ந்தது. அவர்கள் அசௌகரியமாக உணர்ந்து உடனடியாக தங்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டனர். ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு அப்பால் அவர்களின் இதயங்களில் ஒரு சொல்ல முடியாத நிம்மதியும் அமைதியும் குடியேறியிருந்தது. மாதவியின் கண்களில் மகிழ்ச்சியின் பிரகாசம் மின்னியது. அவர் மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி கூறினார். சைலஜா தேவியின் முகத்திலும் ஒரு திருப்தி தெரிந்தது. ஒரு பெரிய கவலை நீங்கிவிட்டது போல இருந்தது. அர்ஜுன் தொடர்ந்து பேசினான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இவளை பார்த்து கொள்வேன். அவன் ஒரு நொடி பூனமை பார்த்தான். பிறகு மாதவி ஆண்டியிடம் சொன்னான், அதோடு இனி நேரடியாக ரிசப்ஷன் தேதி தான் குறிக்கப்படும். நான் விரைவில் வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறேன். சமூகத்திற்கு இது அவசியம். அது நம் பாரம்பரியமும் கூட. விருந்தினர்களை அழைக்க வேண்டும். மாதவி உடனே தலையசைத்தார். சரி மகனே, நீ சொல்வது போலவே நடக்கும். சைலஜா, நான் கிளம்புகிறேன். உன் மருமகளை நீயே வைத்துக்கொள். இனி என்ன நடக்கிறதோ அதை எனக்கு சொல். பூனம் அதிர்ச்சியுடன் தலையை நிமிர்த்தினாள். அம்மா, இதற்கெல்லாம் நான் இன்னும் தயாராகவில்லை. என் பேச்சை கேளுங்கள். சும்மா இரு. அர்ஜுனின் குரல் கடுமையாக இருந்தது. ஆனால் உறக்க இல்லை. நீ என்னுடன் தான் இருக்கப் போகிறாய். மாதவி ஆண்டி, அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பூனமின் உதடுகள் லேசாக திறந்தன. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவள் தன் தாயை பார்த்தாள். அவளது கண்களில் கெஞ்சல் இருந்தது. மாதவி ஒரு நிமிடம் தன் மகனை பார்த்தார். பிறகு பார்வையை திருப்பிக் கொண்டார். மகளே, கணவனின் வீடுதான் உண்மையான வீடு. இனி உன் கணவன் சொல்கிற இடத்தில்தான் நீ இருக்க வேண்டும். அவர் தன் புடவை தலைப்பை சரி செய்துவிட்டு மெதுவாக நாற்காலில் இருந்து எழுந்தார். சைலஜா தேவியும் அவருடன் எழுந்தார். மாதவி, கவலைப்படாதே. இவள் இனி என் பொறுப்பு. மாதவி சிறியதாக தலையசைத்தார். பிறகு பின்னால் திரும்பி பார்க்காமல் கதவை நோக்கி நடந்தார். அவர் பார்வையை விட்டு மறையும் வரை பூனமின் கண்கள் கதவையே பார்த்து கொண்டு இருந்தன. சாப்பாட்டு அறையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அர்ஜுன் நாற்காலியை இழுத்து அமர்ந்து ஏதோ அசாதாரணமான விஷயமே நடக்காதது போல டீ கப்பை எடுத்தான். பூனமின் சுவாசம் வேகமாக இருந்தது. நீங்கள் ஏன் இதையெல்லாம் சொன்னீர்கள் என்று அவள் மெதுவாக கேட்டாள். அவன் அவளை பார்க்காமல் சொன்னான், தேவைப்பட்டது பேச்சுகளை முடிக்க வேண்டும். ஆனால் நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, இனி இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். அவன் கப்பை மேஜையில் வைத்தான். இனி வரவேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவனி. சைலஜா தேவி மென்மையான குரலில் கூறினார். மகனே, இவள் புது மணப்பெண். அவளுக்கு சிறிது நேரம் கொடு. அர்ஜுன் தாயை பார்த்தான். பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டான். நேரம் கிடைக்கும், ஆனால் விஷயங்களை தெளிவாக சொல்லிவிடுவது அவசியம். பூனம் மௌனமாக தன் தட்டை ஒரு புறம் நகர்த்தினாள். பசி ஏற்கனவே மறைந்து விட்டது. காலை வெயில் அவளுக்கு இப்போது சுடுவது போல தெரிந்தது. அன்று இரவின் இருள் எல்லா பக்கமும் பரவியிருந்தது. அர்ஜுன் தன் அறைக்குள் நுழைந்தான். கதவு மூடியதும் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அர்ஜுன் கோட்டை ஒரு புறம் வைத்துவிட்டு 2 அடிகள் முன்னே எடுத்து வைத்தான். முன்னால் இருந்த சோபாவில் பூனம் அமர்ந்திருந்தாள். துப்பட்டா கண்ணீரால் நனைந்திருந்தது. அவள் தோள்கள் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தன. அவளது அழுகையில் பொறுமை இழந்த சோகம் இருந்தது. யாரோ அவளது இதயத்தின் இலையை இழுத்தது போல் இருந்தது. அவன் அவளுக்கு அருகில் வந்து நின்றான். என்ன விஷயம்? அவன் குரலில் கண்டிப்பை விட குழப்பமே அதிகமாக தெரிந்தது. ஏன் காரணமில்லாமல் அழுகிறாய்? பூனம் தலையை உயர்த்தினாள். கண்கள் சிவந்திருந்தன. நான் காரணமில்லாமல் அழவில்லை. அவள் குரல் வலியால் கம்மியது. வலி தாங்க முடியாமல் தான் அழுகிறேன். ஒருவன் வேறொருத்தியை நேசிக்கும் போது அவனுக்கு இன்னொருத்தியுடன் திருமணம் நடந்தால் ஒரு பெண் உள்ளுக்குள்ளேயே உடைந்து போய் விடுவாள். அர்ஜுன் புருவத்தை சுருக்கினான். நான் வேறொருத்தியை நேசிக்கிறேன் என்று யார் சொன்னது? அவன் இன்னும் ஒரு அடி அருகில் வந்தான். நான் எப்போதாவது ஒரு பெண்ணின் பெயரை சொன்னேனா? அல்லது யாரையாவது எல்லோர் முன்னால் காட்டினேனா? அவள் சட்டென்று சொன்னாள், உங்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு வார்த்தைகள் வராமல் நின்றாள். நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். மேலும் பலமுறை என் முன்னாலேயே அந்த பெண்ணை பற்றி நீங்களே பேசியிருக்கிறீர்கள். அர்ஜுன் சோபாவின் விளிம்பில் அவளுக்கு மிக அருகில் அமர்ந்தான். அவனது முழங்கை முழங்காலில் இருக்க அவனது கண்கள் பூனமின் கண்ணீர் நிறைந்த முகத்தில் நிலைத்திருந்தன. அவன் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்து தன் விரல்களால் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு மிக ஆழமான இனிமையான குரலில் சொன்னான், அம்மாவை அமைதிப்படுத்தத்தான் அப்படி பொய் சொன்னேன். பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிடு.
இப்போது நான் இந்த உறவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன். பிறகு எதற்காக இந்த அழுகை? சொல்லப்போனால் நான் உன் சிரமத்தை குறைக்கவே செய்கிறேன். நேற்று இரவு நமக்கு இடையே நடந்தவை உன் அம்மாவிடமும் என் அம்மாவிடமும் நானே சொல்லிவிட்டேன். அர்ஜுன் வாயால் இதை கேட்டதும் பூனமுக்கு காலை நடந்த அந்த அவமான உணர்வு மீண்டும் வந்தது. அவள் சட்டென்று முன்னோக்கி வந்து நடுங்கும் கைகளால் அர்ஜுனின் மார்பில் தட்டி கூர்மையான குரலில் சொன்னாள், எல்லோர் முன்னாலும் ஏன் அத்தனை அநாகரிகமான விஷயங்களையும் பேசினீர்கள்? எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுமா? அம்மா மற்றும் ஆண்டி முன்னால் இப்படி வெட்கமில்லாத விஷயங்களை பேசுவதற்கு என்ன அவசியம்? நமக்குள் நேற்று இரவு ஒரு உறவு ஏற்பட்டிருந்தாலும் அதை இப்படி பறைசாற்றி கொண்டு யார் உலகத்திற்கே சொல்வது? இவை கணவன் மனைவிக்கு இடையிலான மிக தனிப்பட்ட விஷயங்கள். அர்ஜுன், இதை எல்லோர் முன்னாலும் ஒரு வேடிக்கையான பொருளாக மாற்றக்கூடாது. அவள் பேச்சால் சற்றும் கலங்காத அர்ஜுன் மின்னல் வேகத்தில் முன்னோக்கி வந்து அவளது இரு கைகளையும் தன் ஒரு வலிமையான உள்ளங்கைக்குள் பிடித்து கொண்டு அவளை தன் மடியில் அமர வைத்து கொண்டான். பூனமின் கண்களுக்குள் தன் ஆழமான கண்களை பதித்து மிக அமைதியான ஆனால் இனிமையான குரலில் சொன்னான், இதில் நான் பொய் எதையும் சொல்லவில்லையே பூனம். தவிரவும் இருவருக்கு திருமணம் ஆகிவிட்டால் அவர்களுக்கு இடையே இது நடக்கும் என்பது எல்லோருக்கும் முன்பே தெரிந்த விஷயம்தானே. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே என்ன உறவு உருவாகும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தேவையற்ற பேச்சுகளுக்கும் உலகத்தின் கேள்விகளுக்கும் நான் எப்போதும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். சரி, இப்போது இந்த அழுகையை நிறுத்து. உன் கண்களில் இந்த கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருகிறது. இந்த நேரத்தில் எனக்கு உன் துணை மட்டும்தான் வேண்டும். உன் மென்மையான கரங்களின் நிம்மதி மட்டும்தான் வேண்டும். அறைக்குள் அமைதி பரவியது. ஜன்னல் திரைச்சீலைகளுக்கு வெளியே தொலைவில் வாகனங்களில் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. 3 மாதங்கள் கடந்து விட்டன. அந்த வீட்டின் சுவர்கள் பல மௌனங்களையே கேட்டிருந்தன. பல முழுமையடையாத வார்த்தைகளை பொறுத்து கொண்டிருந்தன. இருந்தபோதிலும் உறவுகள் நீடித்தன. ஆனால் இன்றைய சூழல் சற்று தீவிரமாக இருந்தது. அர்ஜுன் வீட்டிற்கு வந்து விட்டான். ஆனால் பூனம் வீட்டில் இல்லை. இந்த 3 மாதங்களில் இதுவே முதல் முறை அவள் வீட்டிற்குள் இல்லாதது அவனுக்கு தெரிந்தது. அவனுக்குள் பெரும் மௌனம் இறங்கியது. அப்போதுதான் அவன் அறையை விட்டு வெளியே வந்தான். இந்த அறை, அந்த அறை, சமையல் அறை, மொட்டை மாடி மற்றும் தோட்டம் என பூனமை பைத்தியம் போல தேடினான். ஆனால் எங்கும் அவளை காணவில்லை. தனது இந்த நிலையை அவனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது பூனமின் மீது அவனுக்கு கோபம் வர தொடங்கியது. அப்போதுதான் சைலஜா தேவி அவள் தன் தாயின் வீட்டிற்கு சென்றிருப்பதாக சொன்னார். இரவு 8 மணி அளவில் கதவு திறக்கப்பட மெல்லிய குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்தது. அர்ஜுன் சோபாவில் அமர்ந்திருந்தான். டை தளர்வாக இருந்தது. சட்டை கைகளை மடித்து விட்டிருந்தான். முகம் கடுமையாக இருந்தது. கதவு திறந்த சத்தத்தை கேட்டு அவன் தலையை நிமிர்த்தினான். பூனம் உள்ளே வந்தாள். கையில் பர்ஸ், முகத்தில் சோர்வும் மெல்லிய குழப்பமும் இருந்தது. அவளை பார்த்ததும் அவன் சற்றென்று எழுந்து நின்றான். யாரின் அனுமதியுடன் நீ உன் அம்மாவின் வீட்டிற்கு சென்றாய் என்று அவன் குரல் கர்ச்சித்தது. சொல் எனக்கு. பூனம் அவனது அந்த தோரணையை பார்த்து திடுக்கிட்டாள். பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு, நான் அத்தையிடம் சொல்லிவிட்டு தான் சென்றேன் என்றாள். அவள் பரிசை மேஜையில் வைத்துவிட்டு, அதையும் தாண்டி நான் எங்கே சென்றால் என்ன, உங்களுக்கு அதனால் என்ன வித்தியாசம்? நீங்கள் தான் என்னை நேசிக்கவே இல்லையே என்று பதிலளித்தாள். ஒரு நிமிடம் அறைக்குள் பெரும் அமைதி நிலவியது. அடுத்த நொடியே அவன் 2 அடி எடுத்து வைத்து அவளுக்கு அருகில் வந்தான். அவளது 2 கைகளையும் பற்றி கொண்டான். பிடி வலுவாக இருந்தது. ஆனால் இந்த முறை அதில் கட்டுக்கடங்காத கோபத்தை விட படபடப்பு அதிகமாக இருந்தது. நான் பயந்து விட்டேன். ஏனென்றால் இந்த 3 மாதங்களில் நீ இவ்வளவு நீண்ட நேரம் எங்கேயும் சென்றதில்லை. உனக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்றுதான் பயந்தேன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவன் பல்லை கடித்து கொண்டு சொன்னான். இதை இனிமேல் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது. பூனமின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நிஜமாகவா? அவன் குனிந்து அவளது கண்களை நேரடியாக பார்த்தபடி மீண்டும் சொன்னான். மற்றும் இனிமேல் என் அனுமதியின்றி இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நீ வெளியே சென்றால் என்னை போல் கெட்டவன் எவனும் இருக்க முடியாது. என்ன சொன்னீர்கள்? அவள் குரல் நடுங்கியது. உண்மையாகவே நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? அர்ஜுன் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டான், வார்த்தைகளின் பாரத்தை உணர்வது போல. பிறகு தலையை ஆட்டி ஒப்புக்கொண்டான். ஆம், நேசிக்கிறேன். எல்லையற்ற அன்பு வைத்திருக்கிறேன்.
எப்படி உன் காதலை எனக்கு வெளிப்படுத்துவது என்றே புரியவில்லை. இந்த முறை அர்ஜுனின் குரல் லேசாக நடுங்கியது. பூனமின் இமைகளில் கண்ணீர் துளிகள் மின்னின. நிஜமாகவே நீங்கள் என்னை விரும்ப ஆரம்பித்து விட்டீர்களா? அவன் திடீரென கோபத்துடன் உரக்க சொன்னான். ஆனால் அந்த குரலில் ஒரு தவிப்பும் ஒரு படபடப்பும் தீவிரமும் இருந்தது. ஆம் ஆம், நேசிக்க தொடங்கிவிட்டேன். உன் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் வீட்டிற்கு வந்தபோது நீ அங்கே இல்லை. என் நிலைமை என்னவாக இருந்தது என்று உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு அறையும் வெறுமையாக தெரிந்தது. அவனது பிடி சற்று தளர்ந்தது. ஆனால் கைகள் இன்னும் அவள் கைகளைத்தான் பற்றியிருந்தன. இதை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். இனிமேல் நீ எங்கும் போகக்கூடாது. நீ சொல்லாமல் எங்கே செல்வதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. பூனமின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், அப்படியானால் என் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? அவன் இயலாமையுடன் புன்னகைத்தான். பைத்தியமே, இது வெறும் அக்கறை மட்டுமில்லை. நீ என்னை பைத்தியமாக்குகிறாய். அடுத்த நொடியே அவன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவன் அணைப்பின் பிடி வலுவாக இருந்தது. ஆனால் முன்பிருந்தது போன்ற அந்த கசப்போ கட்டாயமோ அதில் இல்லை. அதில் ஒருவரை இழந்து விடுவோமோ என்ற பயமும் ஒருவரை பெற்றெடுத்து விட்டோம் என்ற ஒப்புதலும் இருந்தது. பூனம் அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். அவளது கண்ணீர் அவன் சட்டையை நனைத்தது. என்ன ஆச்சு என்று அவன் தலையை குனிந்து கேட்டான். ஏன் இப்போது அழுகிறாய்? அவள் விம்மல்களுக்கு இடையே சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நான் கடவுளிடம் பல முறை பிரார்த்தனை செய்திருக்கிறேன். ஒவ்வொரு இரவும் கடவுளிடம் என் அன்பை கேட்டிருக்கிறேன். இன்று கடவுள் என்னை என் காதலுடன் சேர்த்து விட்டார். அர்ஜுன் அவள் தலைமுடியை கோதிவிட்டான். எனக்கும் தான். அவன் சற்று பின்வாங்கினான். அவள் முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். ஒருவேளை நான் ஆரம்பத்தில் தவறாக இருந்திருக்கலாம். இந்த உறவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மனதார இல்லை. ஆனால் இந்த 3 மாதங்களில் நீ என்னை முழுமையாக மாற்றிவிட்டாய். உன் மௌனம், உன் பொறுமை, நான் உன்னிடம் தோற்றுவிட்டேன். பூனம் மெல்ல புன்னகைத்தாள். கண்ணீர் இன்னும் வழிந்து கொண்டிருந்தது. அன்பில் வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை. முதன்முறையாக அவள் சொன்னதை அவன் மனதார ஏற்று புன்னகைத்தான். அப்படியானால் எப்போதும் சமாதானம்தான் என்று மெதுவாக கேட்டான். அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. 3 மாதங்களாக இருந்த தவறான புரிதல்கள், அகங்காரம், பிடிவாதம் அனைத்தும் இந்த ஒரே காதல் தருணத்தில் கரைந்து போயின. கட்டாயத்தால் தொடங்கப்பட்ட அந்த உறவு இப்போது உண்மையான ஒப்புதலின் மீது நிலை பெற்றிருந்தது. வாழ்க்கை ஒரு விலைமதிப்பற்ற பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. அன்பு எந்த அறிவிப்புகளாலும் அல்ல, ஆழமான உணர்வுகளால் மட்டுமே நிரூபிக்கப்படுகிறது. நன்றி.